Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கனரா பேங்க் கஸ்டமர் உங்க அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்க மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாவே PDF ஃபார்மட்ல எப்படிங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கிறது. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்ப உங்களுக்கு வீடியோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ கனரா பேங்க் கஸ்டமர் உங்க அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை PDF ஃபார்மட்ல உங்க மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாவே எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கிறது அப்படி தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற கால் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருவோம் பாருங்க. ஸோ இந்த மொபைல் நம்பரை பார்த்து உங்களோட மொபைலில் நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. 9076030001. ஸோ இந்த நம்பரை பார்த்து உங்களோட மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ண நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஹாய் அப்படி சொல்லிட்டு உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலம் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் சென்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் ஒரு மெசேஜ் உங்கள் டிஸ்பிளேலேயே வரும் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆல் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ரிட்டன் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். மெசேஜ் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் OTP சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த OTP எடுத்து நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மொபைலுக்கு வந்திருக்க OTP எடுத்து நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கிளியராக பார்த்து பண்ணிக்கோங்க. OTP என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளேல காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுமோ ஸோ அந்த மாதத்தை நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வீடியோக்காக பண்ணல லாஸ்ட் 1 மந்த் அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த மந்த் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணுமோ ஸோ அந்த மந்த் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் டிஸ்பிளே கேட்கும். வியூ ஸ்டேட்மெண்ட் இமெயில் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல்லேயே வாட்ஸ்அப்லேயே அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த டிஸ்பிளேலே வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இமெயிலில் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் போய்ட்டு PDF ஃபார்மேட்லேயே உங்களோட பேங்க்லேருந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த PDF நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களோட கஸ்டமர் ஐடி போட்டு தான் நீங்கள் PDF ஃபார்மேட்டை நீங்கள் பாஸ்வேர்டாக போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். நான் இப்போ வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ஸோ இப்போ டிஸ்பிளேல வரும் பாருங்க. என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த டிஸ்பிளேல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டிஸ்பிளே வரும். நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து நான் இப்போ செக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க செக் பண்ணி. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கோ டு மெயின் மெனு அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆல் சர்வீஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பேங்கிங் சர்வீஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஸ்டேட்மெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அதில் டிஸ்பிளேல காட்டும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் காட்டும். எல்லாமே கிளியராக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சென்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நீங்கள் உங்களோட மெயிலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்னோட மெயிலுக்கு வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ என்னோட மெயிலுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில். டவுன்லோட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும் பாருங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் ஐடி தான் உங்களோட பாஸ்வேர்டு, ஸ்டேட்மெண்ட் பாஸ்வேர்டு. ஸோ உங்களோட கஸ்டமர் ஐடியை போட்டு நீங்கள் அதில் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் ஐடி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்களோட மொபைலில் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கனரா பேங்க் கஸ்டமர் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விட பெரிய தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி ரிப்ளை தரேன். தேங்க்யூ.